நாங்கள் அதோடு சேர்ந்த தொடர்ச்சியான ஒரு பாடம் ஆண்டவர் என்ற இதயத்தில் விரும்பினால நான் அதை தொடர விரும்புகிறேன். ஓகே, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அடுத்தது இது பைபிள் கொமாண்ட். பைபிள் எங்களுக்கு கொமாண்ட் பண்ணுது நாங்கள் கட்டாயம் பரிசுத்தமாக இருக்கணும். அடுத்தது தேவன் எங்களுக்கு வேதத்தை ஏன் கொடுத்திருக்கிறார் என்ற ரீசனை நான் சொன்னேன். நான் சுருக்கமாக சொல்கிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 3:16 சொல்லுது, மனுஷனை திருத்துறதுக்கு பேசிக்கலி நாட்களில் பரிசுத்தமாக்குறது தான் பிரதானமாக பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், the story doesn't end, the problem doesn't end. நான் உங்களுக்கு கடைசியாக முடிக்க சொன்னேன், ஸ்டில் இந்த உலகத்தில் பாவம் இருக்குது. ஆண்டவர் பாவத்தை ரிமூவ் பண்ணல, பாவத்தின் பவரை ரிமூவ் பண்ணல, எங்களை பாவத்திலேருந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறார். பட் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சின் அண்ட் வி ஆர் சரௌண்டட் பை பீப்புள் who is most likely to drag you away from God. And we have an enemy, biggest enemy, Satan. We have temptations. We have all these worldly attractions. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சொன்னேன் லாஸ்ட் டைம், ஞானசாரம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்டினா வந்துட்டேன், தட்ஸ் இட், முடிஞ்சது. அண்டிட்டு இட்ஸ் அ ப்ராசஸ். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது பரிசுத்தமாகிறது ப்ராசஸ், டெய்லி க்ரோத். ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை இப்படி பிறந்து பேச பழகுது, பிறகு நடக்க பழகுது, கதைக்க பழகுது, சிந்திக்க பழகுது, பிறகு படிக்குது. அதே மாதிரி எங்களோட லைஃப் எப்போவுமே மேல் நோக்கிக்கொண்டே போகணும். அந்த பிள்ளை சப்போஸ் ஒரு ஸ்டேஜில் வளராமல் இருந்தால் நாங்கள் சரியாக worry பண்ணுவோம். அந்த பிள்ளை கதைக்காமல் இருந்தால் நாங்கள் worry பண்ணுவோம். வேண்டாம், the child meant to grow. Okay, the child is not doing everything at one go, but the child is growing. அந்த ப்ரோக்ரஷனை தானே நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரியாலிட்டி என்றா என்ன, அதுன்னு லாஸ்ட்டாக நான் சொல்லுது. ரியாலிட்டி என்ன, அது என்னது ரியாலிட்டி என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பட் நான் அதையும் சொல்லியிருந்தேன், நாங்கள் எந்த நேரம் ப்ரே பண்ணி கொண்டு இருக்கிறோம், எந்த நேரம் சேர்ச்சுக்கள் இருக்கிறோம், எந்த நேரம் ரூமை போட்டிட்டு நாங்கள் முனிவர் மாதிரி இருக்கலாது, ஒருத்தோடைய கதைக்காமல் அப்படி இருக்கலாது. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஸ்டில் உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்துக்குள்ளே நாங்கள் போத்தாமணும், உங்களோட சொந்த அளவில் பார்க்கணும். ஸ்பெஷலி இஃப் யூ ஆர் மேரிட், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்போ அப்படி இருக்கிறதுனால டெம்டேஷன்ஸ், சோதனைகள் எங்களுக்கு வருது அதிகமாக. அந்த சோதனைகள்லேருந்து நாங்கள் எப்படி ஜெயிக்கிறது, இது பரிசுத்தத்தில் ஒரு பகுதி. ஏன்டா பரிசுத்தத்தை நீங்கள் காக்கணும்னு சொன்னால் சோதனையை ஜெயிக்கணும். ஸோ முதலாவது ரீசன் நாங்கள் செய்ய வேண்டிய காரணம், முதலாவது ஆக்ஷன், டோட்டல் டிபெண்டன்ட் ஆன் காட். இது சரியான இம்பார்ட்டன்ட். லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. நீங்கள் பரிசுத்தமாகிறது, நீங்கள் கத்தருக்காண்டி வாழ்றது வந்து 100% உங்களோட ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் ரிலை பண்ணிங்கன்னு சொன்னால், யூ வில் பி டிஃபீட்டட் பை சேட்டன், பை யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், பை யுவர் பேட் இன்ஃப்ளூயன்சஸ். யூ வில் பி பீட்டன். ஐ கேரண்டி யூ தட். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை தனியே இருக்க விடவில்லை, நான் உங்களுக்கு தேற்றுவாளன் தாரேன். ஆதாமுக்கும் அதைத்தான் சொன்னார், ஆதாம் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. ஸோ God has given us a power, God has given us our Holy Spirit. He is our God now at the moment இந்த உலகத்தில். அப்போ தேவன்கிட்ட நாங்கள் 100% சார்ந்திருந்தோம்னு சொன்னால் இட்ஸ் ஈஸி. முதலாவது நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிச்சா பிறகு, இது லூக்காலது மாத்திரம்தான் இருக்குது, லூக்கா 4ஆம் அதிகாரம். லைக் நீங்களாம் ரசிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த அப்புறம் கிறிஸ்டினா வந்த அப்புறம் நிற்காங்க பிசாசு. ஓகே, he left me, என்ன விட்டுட்டு இயேசுகிட்ட போய் இனி ரைட் விடுவோம். நோ, பிசாசுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல குணம், இது கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லை. sadly, he never give up. Look how many years he's been trying. For the last 6,000 years he's trying to deceive people. நீங்கள் ஒரு நாள் ஜபிப்பீங்க, 2 நாள் ஜபிப்பீங்க, 3 நாள் நீங்கள் ஜபிக்க மாட்டீங்க. பட் this devil, this Lucifer, he got his whole gang, அவனுக்கு கீழே இவ்வளோ டீமன்ஸை வச்சுக்கொண்டு, he's been trying for the last 6,000 years and he will continue to do until he end up in hell. He knows
where it's going to end. He's going to end in lake of fire. So before that, to take revenge on God, he's trying to deceive people. லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. Luke chapter 4 verse 13. Luke chapter 4 excuse me, verse 13. இந்த இயேசுவை பிசாசு சோதிச்ச அப்புறம் பிசாசு இவ்விதமாக சோதனை எல்லாம் முடித்த பின்பு ஒரு சரியான தருணம் கிடைக்கும் வரை இயேசுவை விட்டு போய்விட்டான். What does it say? Until the best opportunity comes to test or tempt Jesus again, he left him. He left him temporarily. அப்போ நான் இந்த வசனத்தை வாட்சி நான் மெடிடேட் பண்ணேன். நான் யோசித்தேன், இயேசுவோட நாங்கள் எங்களை ஒப்புடைக்க நாங்கள் எவ்வளவு இயேசுவை போல் நாங்கள் இன்னும் மாறுற அநேக சுபாவங்கள் எங்களுக்குள்ள மாறுறதுக்கு இயேசுவை போல் நாங்கள் இன்னும் மாறல. we are trying, we are striving, we are struggling. ஜீசஸுக்கே அவன் இப்படி செய்தானண்டா மிச்ச கிறிஸ்தவர்களுக்கு அவன் என்ன செய்வான்? அப்போ பிரியமான சகோதரனே அவர்கள் நீங்கள் கேட்கலாம், இப்போ நாங்கள் பிசாசை ஜெயிச்சிட்டோம்னு பைபிள் இருக்குது, பிசாசு இயேசு. இட்ஸ் ட்ரூ, he is defeated but he is not destroyed. What happened is his plans are destroyed. பிசாசுன்ற பிளான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டது, அவன் செயல்கள் முறியடிக்கப்பட்டது ஒழிய கிறிஸ்தவர்களுக்கு அவன் வச்சிருந்த பிளான். பட் he still exists. அவன் இருக்கிறான், இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கான். அதான் நீங்கள் யூ ஹேவ் டு பி aware of it. எனக்கு ஒரு எனிமி இருக்குது, அவன் எப்போவுமே என்னை வஞ்சிக்கிறதுக்கு திரிகிறான். பெய்தூரில் கூட இருக்குது, அவன் யாரை விழுங்கலாம்னு வயதேறி சுற்றி திரிகிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ அதான் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் டெம்டேஷன், த டெவில் அண்ட் த பேட் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த மூன்றும் எங்களை எப்போவுமே தேவன்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு வருது. இதுதான் எங்களோட பரிசுத்தத்தை கரைப்படுத்துகிற ஒரு விஷயம். ஸோ முதலாவது உண்மையை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். தேவன் வந்து என்ஜாய் பண்ணுறவர் இல்லை, எங்களை சோதிக்க விட்டு look at him, he's tempted. Okay, he's tempted, he's not enjoying, he's sad. But sometimes பிசாசு போய் தேவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கல, ஆண்டவர் அனுமதிக்கிறார். யோபு எவ்வளோ நல்ல மனுஷன், யோபு சோதிக்கிறதுக்கு பிசாசு அனுமதிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். That's up to him. உங்களை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சா you can't question him. ஏன் ஆண்டவர் என்ன செய்யறது? It's up to him. Our God, he can do anything. He can cast me into hell tomorrow. It's up to him. அப்போ ஆண்டவர் என்ஜாய் பண்ணுறவர் இல்லை உங்களோட வேதனை. நீங்கள் வேதனையில் இருக்குது, நீங்கள் டெம்ப் பண்ண போகிறீங்க, உங்களை பார்த்து சந்தோஷப்படுறவர் இல்லை. ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட பெறும். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13. First Corinthians chapter 10 verse 13. Notice this. உங்களுக்கு நேரிட்ட பரீட்சைகள் பொதுவாக மனிதனுக்கு நேரிடுகிறவைகளே, இறைவன் உங்களுக்கு உண்மைத்துவமுள்ளவராக இருக்கிறார். God always faithful to you. He is always faithful to you. ஆகவே உங்களால் notice this, தாங்க முடியாத உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் பரீட்சிக்கப்பட அவரிடம் இருக்க. மீனிங், ஒரு டெம்டேஷன் வரைக்கும் யூ கேன் ரெசிஸ்ட், யூ கேன் சர்வைவ், யூ கேன் டிஃபீட் த சிச்சுவேஷன், யூ கேன் ஓவர் கம் த சிச்சுவேஷன். ஹீ நியூ ஆல்ரெடி, ஹீ நோஸ். அதுக்கு பிறகுதான ஆண்டவர் அனுமதிக்கிறார். வாட் a loving God we serve. எங்களால் ஜெயிக்கக்கூடாத, எங்களுக்கு ஜெயிக்க அபிலிட்டி இல்லாத டெம்டேஷனாக ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். எந்த விதத்தில் எங்களை தேவன் நேசிக்கல? நீங்கள் சொல்லுங்கள், எந்த விதத்தில், எந்த ஏரியாவில் தேவன் தன்னுடைய அன்பை எங்களுக்கு காட்டலை? நீங்கள் சொல்லுங்கள். எல்லா விதத்திலையும் ஆண்டவர் தன்னுடைய அன்பை காட்டியிருக்கிறார். இதில் கூட டெம்ப் பண்ணுற விஷயத்து கூட தேவன் எங்களுக்கு அன்பை காட்டுறார். இஸ் showing his love and his mercy. ஏன் இந்த வசனம் இதில் எப்படி இருக்குன்னு சொன்னால், கொருந்து சபையில், கொருந்து பட்டணத்தில், இப்போ கொருந்து பட்டணம்னு சொன்னால் ஒரு கூடாத விஷயங்கள் நடக்கிறப்போ, உதாரணத்துக்கு சில ஏரியாக்கள் இருக்குது, சில கண்ட்ரியில் சில ஏரியாக்களுக்கு எல்லா விதமான பாவங்களையும் அவங்க பப்ளிக்காக செய்வாங்க.
அப்படியான ஒரு டெம்பிள் அந்த கொருந்து அந்த ஏரியா கொருந்து பட்டணத்தில் இருந்தது. அந்த பட்டணத்தில் விபச்சாரம் அதிகமாக இருந்தபடினால பவுல் எழுதுகிறார், லுக், God will show you a different way. தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழியையும் அவர் ஏற்படுத்தியிருக்கார். You don't need to go to that temple. You are tempted. Maybe you're a Christian, but you're tempted. But we have a church here. கொரிந்தில சபை இருக்குது. But you shouldn't go to that. அதெல்லாம் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். There's a way. ஆனால் உண்மையில் அதான் அந்த மீனிங். அதுக்கு தான் இதில் இந்த புக்கில் இந்த வேர்டு எழுதப்பட்டிருக்கு. பட் இதை நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கல. ஆவிக்குரிய வழியை கர்த்தர் இன்னொரு பேசேஜ் ஓப்பன் பண்ணுறார். பட் உண்மையில் இது எழுதினது வந்து அந்த டெம்பிளுக்கு போகாமல் அவாய்ட் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வார்னிங்காக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஹீ இஸ் நாட் கோயிங் டு டெம்ப்ட் யூ இஃப் யூ கான் ஓவர் கம். அடுத்தது அவர் எங்களுக்கு அபிலிட்டியை கொடுத்துருக்காரு. இது நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நோ ஒன் கேன் சே எனக்கு இயலாது, என்னால் ஜெயிக்க இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம். வி ஹாவ் நோ எக்ஸ்கியூஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை. பிலிப்பியரின் புத்தகம் 4:13. இது உண்மையில் பவுல் தன் வாழ்க்கையை சமாளிக்கலாம் என்று சொல்கிறதுக்கான தனக்கு இருக்கிற காசை வச்சுக்கொண்டு தான் சர்வைவ் பண்ணலாம் என்று சொன்ன வார்த்தை தான் இது. இன்றைக்கு நிறைய பேர் நிறைய பாசம் நிறைய ப்ரீச்சர் மாதிரி இதை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி சொன்னார். ஓகே, யூ கேன், நான் அப்படி செய்யலாது, பட் யூ கேன். இப்போ உதாரணத்துக்கு ரைட், உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வருது. ஆஃப்கோர்ஸ் யூ கேன் சே ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் சொன்னால் ஐ கேன் ஓவர் கம் திஸ் டெம்டேஷன். நான் இந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணலாம். ஆனால் உண்மையில் நான் முதல் சொன்ன அந்த வசனம் மாதிரி இது வந்து சொன்ன சூழமைப்பு வித்தியாசம். பட் யூ ஷுட் நோ என்ன சிச்சுவேஷனில் அதை சொன்னேன். பிலிப்பியரின் புத்தகம் 4:13. Philippians chapter 4 verse 13. எனக்கு பலன் கொடுக்கிற ஃபேமஸான வேர்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ஸ். எனக்கு பலன் கொடுக்கிற கிறிஸ்துவுக்கூடாக எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும். அந்த ப்ரீவியஸ் வேர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழ்மையுடன் வாழவும் நிறைவுடன் வாழவும் எனக்கு தெரியும். வயிறார சாப்பிட்டு இருக்கவும் பசியாக இருக்கவும் நிறைவுடனும் தேவையுடனும் வாழவும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் எப்படியும் மனரம்யமாக, அதாவது மன நிறைவுடன் வாழ்வது என்பதன் ரகசியத்தையும் நான் கற்றுக்கொண்டேன். தென் ஹீ கண்டினியூஸ். இது இஸ் வெல் கனெக்டட். 12:13. பிறகு சொல்கிறார், இப்படி இருக்கிறதுனால என்னால் சர்வைவ் பண்ணலும், நான் வாழ்வேன் இந்த உலகத்தில். எனக்கு பலன் கொடுக்கிற கிறிஸ்து கூட எல்லாவற்றையும் என்ன இதை இப்போ எடுத்து பேர் மிஸ்யூஸ் பண்ணி அரமனை கோயின்ட்டு தான் சொல்கிறேன். ஸோ இந்த சூழமைப்பாக தான் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கு எந்த வே ஆஃப் இன்டர்பிரிட்டிங் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வேறக்க, உங்களுக்கு ஒரு சோதனை வேறக்க, அதை கிறிஸ்துவ கூட நீங்கள் வெல்லலாம் த்ரூ கிரைஸ்ட். உங்களுடைய ஓன் அபிலிட்டி இல்லை, த்ரூ கிரைஸ்ட். ஸோ யங் பீப்புள், யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ், லிசன் டு மீ. நீங்கள் வந்து you don't have to go with the flow. ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ், you have to go with the flow. அப்படி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. அதுதான் உண்மை. ஸோ தேவனுடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும். ஸோ டோட்டல் டிபெண்டன்ஸ். அடுத்தது கிறிஸ்து கூட நாங்கள் எல்லாத்தையும் செய்யலாம்ன்றதை நாங்கள் நம்பணும். ஓகே, அது முக்கியம். அடுத்தது இன்னொரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 2:18. Hebrew chapter 2 verse 18. உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் இந்த வசனங்களை காட்டுறேன். முதலாவது ரிகார்டிங் டெம்டேஷன். Hebrews chapter 2 verse 18. எகெயின் தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் வேர்ஸ், கடைசி வேர்ஸ். எபிரேயர் 2:18. அவரும் சோதனைக்குட்பட்ட போது, ஜீசஸ் வாஸ் an exempt. இயேசு கிறிஸ்து கூட எக்ஸாம்ட் இல்லை இந்த ஏரியாவில். அவரும் சோதனைக்குட்பட்ட போது வேதனைகளை அனுபவித்தபடியால் இப்பொழுது சோதனைக்கு உள்ளாயிருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராக. லுக், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒபியஸான டெம்டேஷன், அந்த 3 டெம்டேஷன் பைபிள் இருக்கா, எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ அவர் 40 நாள் சாப்பிடாம இருக்க how do you think he felt? How do you think? He was so hungry. நீங்கள் ஒரு நேரம் சாப்பிடாம இருங்க உங்களோட வயிறுலாம் நோம். So he suffered. He suffered. 40 days he suffered. He was like you and me. He was hungry. அவருக்கு பசி வந்தது. அந்த நேரம் பிசாசு வந்து சொல்கிறான், அந்த பசியாக இருக்கிற பைபிள் சொல்லுது அவர் பசியாக இருந்தார். Then it says, டெவில் வந்து சொல்கிறான், லுக் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். நம்மளால முடியும், இதோட குமாரன், இதனுடைய குமாரனே ஆனால் யூ கிளைம் டு பி சன் ஆஃப் காட். இந்த கல்லுகளை அப்பமாக்கும். இயேசுவால் செய்திருக்கலுமா? ஆஃப்கோர்ஸ். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து போஷித்தவர். இது பெரிய வேலையை நினைக்கிறீங்களா? செய்திருக்கலாம். But he said no. That is my point. He said jump off the cliff. No. He said worship me. No. Get behind me, Satan. That's what he said. He said turn this stone into bread. He said no. Anything devil say, you have to say no. However nice it may look, you have to say no. The devil may say, oh நீ மெட்ட நம்மளை போல நீ சுற்றி திக்கணும், மெட்ட சில பாய்ஸுக்கு பிசாசுண்டை வஞ்சிச்சு கொண்டிருக்கான்னு சொன்னால், ஓ மெட்ட பாய்ஸ் மாதிரி நீயும் சுற்றி கொண்டு திரியும், ஒரு பொம்பளையை குட்டிக்கொண்டு. ஏன்னா இதுதான் லைஃப், என்ஜாய் பண்ணு. மெட்ட ஆக்கள் மாதிரி நீயும் குடி, ஆல்கோஹால் குடி. யூ ஹேவ் டு, அதர்வைஸ் உன்னை அவன் வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவான். You listen to that voice, that's devil. Maybe it's coming from you or devil. Anything contradicting Bible and Jesus, you say no. You keep saying no, your life will be prosperous on this earth as well as after you leave this earth. So பிரியமான சௌரியிலே இயேசு கிறிஸ்து நோண்டு சொன்னது போல நாங்கள் நோண்டு சொல்லணும். ஏனடா பைபிள் சொல்லுது, அவரும் உங்களை மாதிரி சோதிக்கப்பட்டு வேதனைகள் அனுபவித்தபடியால் அப்படியெல்லாம் இருந்தவர். ஸோ அதால் அவருக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி நீங்கள் என்ன பிரச்சனை கூட போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். இப்பொழுது சோதனைக்கு உள்ளாயிருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக. ஸோ இந்த 3 வசனம் உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணணும். இன்றைக்கு முதலாவது ஒன்று நீங்கள் அறியணும், தேவன் ஒரு காலம் உங்களை டெம்ப் பண்ணுறவரா இல்லை. உங்களோட உணர்வுகளை தூண்டிட்டு சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக லுக்கேரம் லெமிசி இவர் பாவம் செய்கிறார். நோ, அப்படி இல்லை. அவருங்கிட்ட தகப்பன். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். அது முதலாக நீங்கள் யோசிக்கணும். 2வது, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருக்கணும். எஸ், ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் கிவ் அப் திஸ் திங், ஐ கேன் கிவ் அப் திஸ் பேட் ஹேபிட், ஐ கேன் கிவ் அப் திஸ் பேட் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு பாசிட்டிவ், யூ ஹேவ் டு திங்க் பாசிட்டிவ். இப்போ நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்ஃபெஷனை பற்றி சொல்ல வரேன். அப்படி நிறைய பேர் பிள்ளையாக ப்ரீச் பண்ணுறாங்க. இப்போ நான் கதைக்கிற திங்க் பாசிட்டிவ். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த மீனிங் யூ ட்ரஸ்ட் காட். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா அந்த மீனிங் அந்த ஆங்கிளில் தான் நான் போகிறேன். நான் அந்த கன்ஃபெஷனுக்கு வரையில் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்க என்ன இன்டெரக்டாக சொல்லுவாங்க, என் தேவன் எனக்கு உதவி செய்வார். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணக்க என்ன யோசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். யூ obviously publicly declaring that God cannot help me. But that's not the case. So you have to trust his power. Philippians 4:11. அடுத்தது, don't forget Jesus wasn't exempt either. அவரும் சோதிக்கப்பட்டார், அவரும் பாடுகளப்பட்டார், அவரும் வேதனை கூட போனபடினால he knows he can help. நீங்கள் சில வேளையில் ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போய்க்கல, which is better, மேப்பை பார்த்து போவீங்க. மேப் சில வேலை மேப் கேன் கோ ராங். மேப் சில வேளையில் எனக்கு நடந்திருக்கு. மேப்லேயே போய் he just take me to a different place and then I realized the map was wrong. I put the correct postcode but it took me to the wrong place. சில வேளை சைனை பார்த்து அது சைன் சரியாக தான் காட்டு, நாங்கள் சில மாறி போயிடும். ஆனால் nothing compare that to someone say, okay நீங்கள் அதில் நில்லுங்கோ, நான் உங்களை கூட்டி கொண்டு போகிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஏரியாவுக்கு நான் போயிருக்கிறேன். That's the best way. இதெல்லாம் ஓகே, பட் திஸ் இஸ் த பெஸ்ட் வே. அதே மாதிரி தான் இயேசு சொல்கிறார், லுக் அங்கே இங்கே போய் நீங்கள் துளை வேணாம். லுக் ஐ பீன் த்ரூ திஸ், ஐ நோ, ஐ ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் ஃபாலோ மீ மை டியர் சன், மை டியர் டாட்டர், ஃபாலோ மீ என்று இயேசு சொல்கிறார். Shall we do that? Shall we follow him in his footstep? இயேசு சொல்கிறார், நான் பாடுபட்டபடினாலே, பைபிள் சொல்லுது அவர் பாடுபட்டபடினாலே அவர் ஹெல்ப் பண்ணுவார், உங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தது, ஆல்வேஸ் ட்ரை டு மெமரைஸ் த பைபிள் வேர்ஸ். பைபிள் தான் டிஃபென்ஸ் எங்களுக்கு. பிசாசு இயேசுக்கு எப்படி ஜெயித்தார்? பிசாசு சொல்கிறான்னு இப்படி எழுதியிருக்கிறது, நம்முடைய நீர் விழுவீர்,
உம்முடைய நீர் விழாதபடி தேவதூர் உம்முடைய பாதங்களை ஏந்துவான்னு சங்கீதத்தில் இருக்குது. இதுன்னு சங்கீதம், ஆனால் சங்கீதத்தில் இருக்குது. அப்போ இயேசுக்கு சொல்கிறால இப்படி எழுதியிருக்கு. பட் தென் அடுத்த இன்னொரு ஏரியாவில், இன்னொரு ஸ்கிரிப்சரில், இன்னொரு வேர்டில் இப்படி எழுதியிருக்கு. ஸோ உங்களுக்கு வசனம் தெரியணும். வசனத்தால் தான் பிசாசை நீங்கள் ஜெயிக்கலாம். அது வந்து நாங்கள் கற்றுக்கொண்டது அருணாதர் இயேசுண்ட வாழ்க்கையில். மத்தேயு 4ஆம் அதிகாரம், Matthew chapter 4. மத்தேயு 4:3 chapter 4 verse 3. சோதனைக்காரனிடம் வந்து நீர் இறைவனின் மகனானால் இந்த கற்கள் அப்பமாக்கும் என்றார். இயேசுக்கு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, யாத்ராம புத்தகத்திலேருந்து இயேசு பதில் கொடுக்குறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறைவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான். சில வேளை யூ மே ஹேவ் டு மெமரைஸ் Deuteronomy or Leviticus, not only the New Testament, பழைய பாடலை நீங்கள் சில வசனங்களை. ஸோ இப்போ நான் கதைக்கிறேன் பாடமாக்குறது. எழுதி புத்தகத்தில் எழுதி என்னவோ உங்களுக்கு என்ன வசதியோ பாடமாக கூட வசனங்கள் யூதர்களாக தான் அவனோட தோராவை பாடமாக்கி வச்சுக்கான். ரபாய்ஸ் தே மெமரைஸ். ஹவு குட் இஸ். அப்போ அவங்களுக்கு அப்போ அதே மாதிரி பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கும். ஸோ மெமரைசிங் த வேர்ட், மெடிடேஷன் த வேர்ட்ஸ், ரீடிங் த வேர்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட், எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பிறகு அவர் இந்த பரிசுத்த ஆலயத்தின் உச்சியில் கொண்டு வந்து பிசாசு சொல்கிறான், நீர் இறைவனின் மகனானால் கீழே குதியும். அவர் தனது தூதலுக்கு உண்மை குறித்து கட்டளிடுவார். உமது கால்கள் கல்லுடன் மோதாபடி அவர் உண்மை தமது கரங்களில் ஏந்தி கொள்வார் என்றும் எழுதியிருக்கிறதே என்றான். இயேசு அவனிடம், இறைவனாய உனது கர்த்தரை பரீட்சைக்குட்படுத்தாதே என்றும் கூட எழுதியிருக்கிறதும் பழைய பாடலில் இருக்கிற வசனம். ரிமெம்பர், ஓகே, இப்படி ஒரு வசனத்தை இவன் சொல்கிறான். But then I will give this verse. தென் உலகத்தின் சிறப்பு எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு 9 verse 9ல் சொல்கிறான், நீர் என்னை விழுந்து வணங்கினால் இவை எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்றார். அதுக்கு இயேசு, சாத்தானே என்னை விட்டு அப்பாலே போ, இறைவனாகிய உன் கர்த்தரை வழிபட்டு அவனுக்கு மட்டுமே பணி செய் என்றும் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லுவான். ஸோ இதில் மறைஞ்சிருக்கிற ரகசியம், இயேசுன்ற வாழ்க்கை தூய்மையாக இருந்து. He was pure and he was dedicated. He dedicated his life for God. ரெண்டு விஷயம், ஒன்று வார்த்தை, அடுத்து உங்களோட வாழ்க்கையில் தூய்மை இருக்கும். Then devil will flee. பிசாசு ஓடுவார். நீங்கள் வார்த்தையை பாடமாக்கிட்டு வார்த்தை எல்லாத்தையும் செய்து வசனத்தை யாரும் கோட் பண்ணலாம். பட் தென் it has to be both. வசனத்தை கோட் பண்ணாலும் உங்களோட வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்காட்டி பிசாசு வந்து பயப்பட மாட்டார். பிசாசு ஓடுறது உங்களோட வாழ்க்கை நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னு சொன்னால், அது சரியாக இருந்து கொண்டு அந்த வசனத்தை கோட் பண்ணிங்கன்னு சொன்னால், he will go. He will run away from you. அப்போ இயேசு வார்த்தை மூலமாக தான் ஜெயித்தார். எபேசியர் 6ஆம் அதிகாரம், Ephesians chapter 6. எபேசியர் 6:11. verse 11, Ephesians chapter 6 verse 11. நீங்கள் பிசாசின் எல்லாவித தந்திரமான உபாயங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கும்படி இறைவனின் முழு போர் கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். Arm yourself like a soldier, spiritual soldier. ஏனெனில் எமது போராட்டம், notice this, மனிதருக்கு மட்டுமே எதிரானது அல்ல, அது ஆளுநர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இந்த இருள் உலகில் ஆட்சி செய்யும் எல்லா வல்லமைகளுக்கும் எதிரானதுமாய் இருக்கிறது. அது வானமண்டலங்களில் உள்ள தீய ஆவிகளின் சேனைகளுக்கும் எதிரானதுமாய் இருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் இருக்கிறதுனால look how many problems we have to face. Forget the bill, forget the red bill, forget the mortgage. This is the real issue. These are the real issues. எனவே இறைவனின் முழு போர்க்கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தீமையின் நாள் வரும்போது எதிரியின் தாக்குதலை எதிர்த்து. யார் இந்த எதிரி? உங்களோட நெக்ஸ்ட் டோர் நெய்பர்ஸ் இல்லை, அல்லது உங்களுக்கு மைண்டில் யாரும் அவரால் இருக்கும், கோவிச்சு கொண்டு இருப்பீங்க, பழி வாங்கணும். இஸ் நோ ஹிம். யூ ஷுட் ஹேவ் எனி எனிமீஸ் பட் ஒன், சேட்டன். எதிரியின் தாக்குதலை எதிர்த்து நிற்கவும் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு வெற்றி பெற்று உறுதியுடன் நிலை நிற்கவும் உங்களால் முடியும். யூ கேன் டூ இட். தட்ஸ் வாட் இட் சேஸ். அகெயின் இதில் ஒரு வேர்ட் வருது, யூ கேன். அதில் ஐ கேன், Philippians chapter 4 verse 13ல்
ஐ கேன். இதில் சொல்லுது யூ கேன், நீங்கள் செய்யலாம். எனவே உங்கள் இடுப்பை சுற்றி உண்மையாகிய இடைப்பாட்டியை கட்டிக்கொண்டு நேர்மையாகிய மார்பணியை அணிந்து கொண்டு உறுதியாக நிலுங்கள். சமானத்தின் நற்செய்தியாக இருக்கும்படி ஆயத்தமான உங்கள் செருப்புகளை போட்டுக்கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றுடனும் விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை கொண்டே தீமை செய்பவன் எய்ந்துவிடும் நெருப்பு அம்புகளை உங்களால் அணைத்து விட முடியும். இரட்சிப்பை தலைக்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய வார்த்தையை ஆகிய பரிசுத்த ஆவியானவரின் வாளை எடுத்துக்கொள். ஸோ மேலே சொல்றது எல்லாம் டிஃபென்ஸ். ஹெல்மெட் வந்து டிஃபென்ஸ், ஷீல்ட் வந்து டிஃபென்ஸ், பட்டி வந்து எல்லாமே வந்து டிஃபென்ஸ் ஆகிடும். அதாவது உங்களை பாதுகாக்கிறது. only one thing to attack the enemy. சோட என்னது வச்சுக்கான் சோல்ஜர் தன்னைத்தானே விட்டுருக்கா இல்லையே. எனிமியை தாக்குறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இப்போ ஷீல்டை வச்சிருக்கிறான். அது வந்து அவன் தாக்கைகளை only way to ரிட்டாலியேட், திருப்பி அடிக்கிறது, தாக்குறது வாள். அந்த வாள் இது பைபிள் சொல்லுது பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ யூ only fight with the word of God. அடுத்தது prayer is the most amazing thing. இப்படி ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் விடாமல் இல்லை. இன்னும் நாங்கள் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது உபாகமத்தில், நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் எங்களுடைய தேவையை சந்திக்க, எங்களோட குரலை கேட்குற, எங்களோட ரிக்வெஸ்ட்டை கேட்குறதுக்கு இருக்கிறபடி தெய்வம், இப்படி ஒரு பாக்கியம் படைத்த ஜனங்கள் இந்த உலகத்தில் வேறங்கியிருக்காங்க. பைபிளில் இருக்குது. நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி செவிமடுத்து எங்களோட ரிக்வெஸ்ட் அவர் கேட்டு செய்கிற தெய்வத்தை பெற்ற வேறு பாக்கியம் படைத்த ஜனங்கள் இது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இது நாங்கள்லாம். இப்படி ஒரு தெய்வம் ஒருத்தட்டையும் இல்லை, ஒருவருக்கும் கிடைக்காது. ஸோ what do? You have to pray as well. இவெல்லாம் செய்தால் காணாது பவர் ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படி வரும், சும்மா வராது. You have to pray. Jesus always was praying in the morning. அவர் காலமாக ப்ரே பண்ணுவார், ஈவினிங் மினிஸ்ட்ரி செய்வார். காலமாக ப்ரே பண்ணுவார், ஈவினிங் ப்ரே பண்ணுவார், நைட் ப்ரே பண்ணுவார், மத்திய டே டைமில் மினிஸ்ட்ரி. இதுதான் இயேசுக்கு செய்தார். Luke chapter 22 verse 40. லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 22:40. அந்த இடத்தை, இந்த கெத்செமனியில் அவர் ஜெபிக்கிறார். அந்த இடத்தை சென்றடைந்த போது அவர் அவரிடம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி மன்றாடுங்கள் என்றார். அவர்களை விட்டு ஒரு கல்லறு தூரம் விலகி போய் முழங்காற்படியிட்டு மன்றாடினார். He said it and he did it. நாங்கள் கிளம்பி நான் பிரதர் உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொன்னோம். But you don't do that. It's a big lie. சில பேர் ஒன்றி சொல்லாமல் விடுங்க, அல்லது சொன்னால் செய்யுங்க. பிரதர் யோசிக்க, நான் உங்களுக்கு அனுப்பி சிஸ்டர் நான் உங்களுக்கு அனுப்பி ஜெபிக்கிறேன். அதை விட சொல்லாமலே விடலாம். சொல்லாமல் ஜெபிக்கிறதுன்னு இல்லை. எனக்கு பயமாக இருந்துச்சு சில விட சொல்கிறேன். என்ன நான் தவறுன்னு சொன்னால் பொய்யா போயிடும். அதால் சொல்லாமல் நான் ஜெபிக்கிறது. அப்படி மறந்தாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் I didn't say நான் உங்களுக்கு அனுப்பி ஜெபிக்கிறேன். பிகாஸ் ப்ரேயரோட நீங்கள் விளையாட வேணாம். இட்ஸ் நாட் a joke. You talking to God, the King of the universe, who created you and me. So he's holding a sword as well, Bible says. Matthew chapter 26 verse 41. Matthew 26:41. Matthew 26:41. Matthew chapter 26 verse 41. சேம் இன்சிடென்ட் இதில் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கு. மேலும் அவர் விழித்திருந்து மன்றாடுங்கள், அப்பொழுது நீங்கள் சோதனைக்குள் விழமாட்டீர்கள். எக்ஸ்ட்ரா திங் ஹி இஸ் சேயிங், ஆவி ஆர்வமாக இருக்கிறது, ஆனால் உடலோ பலவீனம் உள்ளது. மீனிங் உடம்புல இருக்கிற சில வீக்னஸ் அது இருக்கும். அது உடம்பு ஸ்டில் யோர் இன் யோர் ஃப்ளஷ். அந்த டெம்டேஷன்கள் வராதபடி நீங்கள் ப்ரே பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் அதுக்கும் வழியை வச்சிருக்கார். யூ ப்ரே டு காட்.
ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு எல்லாம் செய்யிட்டு பவர் எல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் சோதனை இருக்கிற உதாரணத்துக்கு ஒரு சோதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க. நீதிமொழியின் புத்தகம் சொல்லுது, தீமை செய்ய விரைந்தோடும் கால்கள் போகக்கூடாதுன்னு நீதிமொழியில் இருக்கு. பட் யூ நியூ தட் வேர்ஸ், யூ கோயிங் தேர், யூ வாக்கிங் இன் டு அ டெம்டேஷன், யூ ஜஸ்ட் கோயிங் டு அ பிளேசஸ் யூ கோனா பி டெம்ப்டட். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சினாரியோ சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் ஆல்கோலுக்கு அடிமையாக இருந்து அவன் ரட்சிக்கப்பட்டு தன்னை பாவங்களை விட்டு இப்போ கிறிஸ்துக்குள்ளே நல்லா இருக்கிறான், ஜெனுவினான ஃபெய்த்ஃபுல்லான கிறிஸ்டியனாக இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அவர் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் they calling him to the pub, ஒரு ஆல்கோஹால் அதிகமாக குடிக்கிற அந்த ஏரியாக்களை அவரை கூப்பிட்றேன். ஓ, he can say, I'm saved, நான் ரட்சிக்கப்பட்டேன், பிசாசு என்னத்தோட இல்லாதன்னு. பட் அதான் அந்த இடத்துல நாங்கள் நிற்கக்கூடாது, ஓட சொல்லி பைபிள் எங்களுக்கு எச்சரிக்கை. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம், 2 Timothy chapter 2, 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். லுக், இது ஸ்பெஷலி வாலிபர்களுக்கு சொல்லி. இப்போ வாலிபருக்கு மாத்திரம் இல்லை, வாலிபர் டெம்டேஷன் இல்லை, எல்லாருக்கும் டெம்டேஷன் இருக்குது. ஓகே, ஸோ டோன்ட் திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூத். இட்ஸ் ஆர் யூத், பட் எவ்ரிபடி இஸ் டெம்ப்டட். ஒரு 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 கதை உண்மையாக போய் தெரியும். ஒரு வாலிபன் போய் ஒரு 80 வயது பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாராம், பாஸ்டர் என்ற கண்களின் நிச்சயம் என்ன, எனக்கு சரியான கஸ்டமரை கண்ட்ரோல் பண்ண, கண்களின் நிச்சயம் என்னென்னு கண்ட்ரோல் பண்ணுறேன், உங்களுக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அவர் சொன்னால், எனக்கும் இதே பிரச்சனை இருக்குது, நானும் யோசிச்சுக்கணும் தான், யார்கிட்ட போய் கேட்கலாம், உங்களுக்கு ஏதாவது தெரியும் வேண்டாம். அவர் அந்த 80 வயது போவார், அந்த வாலிபன்ட்ட கேட்குறார். யூ காட் மை பாயிண்ட், ரைட்? இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் டெம்டேஷன் இருக்குது. பட் மேபி இட் டசன்ட் இம்பேக்ட் தட் மச், பட் இட்ஸ் தேர், அது இருக்குது. ஸோ பைபிள் சொல்லுது, இச்சையை விட்டு ஓட சொல்லி. ஸோ வாலிப பருவத்தின் தீமையான ஆசைகளை விட்டு ஓடிப்போ. verse 22, run away. It doesn't say pray, it doesn't say quote Philippians chapter 4 verse 13, it doesn't say quote Corinthians, இந்த வசனத்தை கோட் பண்ணு. It says run. வாலிப பருவத்தின் தீமையான ஆசைகளை விட்டு ஓடிப்போ. செக்ஷுவல் டெம்டேஷன்ஸ், அதுதான் இந்த இடத்துல சொல்ல வருது. You don't stand there and say, கண்ணை முடிக்கணும், இந்த ஜீசஸ் நேம், in Jesus name, ஆண்டவரை இதை அகற்றம் என்று ப்ரே பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், you are still there. When you open your eyes, you are still there. So Bible says, this is the other commandment. Bible சொல்லுது, ஓடிப்போ. சுத்த இருதயத்துடன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோருடன் சேர்ந்து, see, run away from these bad influences. It says, is giving a advice. சுத்த இருதயத்துடன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோருடன். நல்ல ஆட்கள் இருக்கிறான், நல்ல கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்ல வர இல்லை. குட் பீப்புள், நல்ல ஃபர்வெண்டான டெடிக்கேட்டடான குரூப் இருக்குது கிறிஸ்டியன். அவங்களோட சேர்ந்து நேர்மை, விசுவாசம், அன்பு, சமாதானம் ஆகியவற்றை தொடர்ந்தும் நாடி தேடு. ஸோ the Bible saying run away from, so run away from certain things, run towards certain things. இந்த வசனம் நாடி தேடு, விட்டு ஓடு, நாடி தேடு. யூ ஹேவ் டு டூ போத், ரெண்டும் செய்யணும். ஓகே, சில விஷயங்களை விட்டுட்டு ஓடணும், சில விஷயங்களை அதாவது நோக்கி ஓடணும். யூ ஹேவ் டு ரன் டுவர்ட்ஸ், அது சரியான இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃப்ளீ ஃப்ரம் டெம்டேஷன். அடுத்த கர்த்தரங்களுக்கு கொடுக்குற அறிவுரை, I would say command. Okay, James chapter 1, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். James chapter 1 verse 14. யாக்கோபு 1:14, 13 நாம் வாசிக்கிறோம், சரியா? verse 13 சோதிக்கப்படும் போது, so when we are tempted, we should never say God is tempting me. அது பிழையாம், சொல்லக்கூடாதாம். யாக்கோபு சொல்றார், இறைவன் என்னை சோதிக்கிறார் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. So from now on we learn a lesson. When you are tempted, don't blame on God, on Satan or anybody, but you are responsible. உங்களுக்கு தெரியும் எல்லாம். ஏனெனில் இறைவன் தீமையினால் சோதிக்கப்பட முடியாதவர்,
அவர் எவனையும் அப்படி சோதிப்பவரும் அல்ல. ஆனால் ஒவ்வொருவனும் தனது சொந்த தீய ஆசையினாலேயே இழுப்புண்டும் கவரப்பட்டு சோதிக்கப்படுகிறான். See your own fault, பைபிள் சொல்லுது. அப்பொழுது அந்த அந்த அப்பொழுது அந்த ஆசையானது கருத்தரித்து ஆசை தானாம் பிகினிங். மைண்ட்லேயோ ஹார்ட்லேயோ உங்களை ஆசை ஸ்டார்ட் பண்ண, then it's giving a birth. So when you're tempted, and the sin could be very tiny, the impact could be very tiny, but it's there. But can you see it? Like our struggle, I couldn't see it. Can you see அது பார்க்கக்கூடியா இருக்குதா? Maybe you can't see it, but it's there. It's going to grow. Eventually it's going to grow, and in the end he has to give birth. What's that birth? It's not a birth, it's bringing death. When the sin giving birth, you are dead. You understand? When you become vigilant, when you're so alert, then you can kill the sin. அதை நீங்கள் அழிக்கலாம். ஸோ அந்த பாவம் கருத்தரித்திருக்க, அது பைபிள் சொல்லுது, அது அந்த ஆசை கருத்தறி பாவத்தை பிறப்புக்கிற, பாவம் முழு வளர்ச்சி பெறும்போது அது மரணத்தை விளைவிக்கிறது. சரியான இம்பார்ட்டன்ட். ஸோ இது எங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற அட்வைஸ். அப்போ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, இவ்வளோத்தையும் நாங்கள் பார்க்கல, என்னத்தை நாங்கள் கவனிக்கணும்னு சொன்னால், எங்களோட பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்கான காரணங்களை நாங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுக்குரிய வார்த்தைகளை தான் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ நான் கடைசியாக வாசித்த வார்த்தை சரியான இல்லை. இங்கே தான் நிறைய பேர் ஃபெயில் பண்ணுறது. Because they don't see the impact. They don't see the future destruction that Satan or that sin is going to bring in their life. இப்படி கணக்க ஃபேமிலிஸ். நான் டிவோர்ஸ் கோர்ட்டில் 14 வருஷம் வேலை செஞ்சேன். some of them were Christian, some of them, most of them weren't Christian. அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கணும். Because they let the small desire, அவங்களுக்கு இருக்கிற சின்ன இன்பங்களை தீக்கிறக்காண்டி, ஒரு 2 minutes or 3 minutes அந்த இன்பத்துக்காண்டி they destroyed their life. They lost their property, they lost their money, they lost their wives, their children, எல்லாத்தையும் இழந்து சில பேர் ஹோம்லெஸ்ஸாகவே போயிருக்கிறாங்க. That's what sin does. In the end, the sin will kill you. That's what he says. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஓகே, எல்லாத்தையும் நாங்கள் செய்த போது, எல்லாத்தையும் செய்த போது, you have to still focusing on Jesus. இப்போ நான் சொன்னேன் எல்லாத்தையும் நீங்கள் குமாரனா நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பின்பற்ற, you still have to, because the remember the impact of the bad influences, Satan, all the surrounding is very high. அது உங்களை அப்படி தாக்குறதுனால சரியான கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், கிட்டடியில் கூட அந்த ஷிப்பை பார்க்க போய் எத்தனையோ அடி ஆழத்தில் போய், உங்களுக்கு தெரியும், பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி ஃபாதர் ஆட்ட மாண்ட பர்த்டே தாப்பண்ண, உங்களுக்கு தெரியும், அந்த கேஜுக்குள்ள அந்த இதுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலில் போட்டு அவங்கள இறக்கி அந்த டைட்டானிக் ஷிப்பை பார்க்குறதுக்கு ஆழமான. கேன் யூ இமேஜின் த ப்ரெஷர்? சுற்றி வர தண்ணி, முழுக்க தண்ணி. இட்ஸ் நாட் ஈஸி. யூ கோயிங் டு த போட், நீங்கள் நினைக்கிறீங்க தண்ணிக்குள்ளே போகணும், கீழே அவ்வளோ ஓட்டுன்ற ஹெவி, அவ்வளோ வெயிட்டும் அந்த சின்ன ஒரு இதுக்கு தான் வருது, சின்ன ஒரு நீர்மூழ்கி. அப்போ இட்ஸ் வெரி ஹார்ட், யூ மே பர்ஸ்ட் த ப்ரெஷர். அதெல்லாம் நடந்து பார்த்தா அவன் ஃபோன் பண்ணியிருக்கலாம், நீங்கள் போகக்கூடாது, போனால் நீங்கள் சர்வைவ் பண்ண மாட்டீங்க, பிகாஸ் இட்ஸ் டூ டீப். தே வாண்ட் டு see something new. அது கப்பல் தாண்டதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? ஓய்வுன்ட்டு அதை பார்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 2 படத்தை எடுத்துனா சோஷியல் மீடியாவில் போட போகிறோம். ஃபார் தேட் தே லாஸ்ட் தேர் லைஃப். ஸோ அதான் நான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். இதை சுற்றி, எங்களை சுற்றி இந்த தண்ணி மாதிரி அந்த கீழே போய் சேர்த்த சுற்றி இருக்கிற ப்ரெஷர் எவ்வளோ ஹெவியானதுன்னு நீங்கள் யோசிங்க. Finally, I want to show you a verse. Hebrews chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12:1. Hebrews chapter 12 verse 1 and 2. இப்பேற்பட்ட பெருந்திரளான சாட்சிகள் ஒரு மேகத்தை போல நம்மை சுற்றி இருக்கிறார்கள். எனவே எம்மை தடை செய்கிற, அண்டர்லைன் தட், எம்மை தடை செய்கிற எல்லாவற்றையும், நம்மை இலகுவாய் சிக்க வைக்கிற பாவத்தையும், sin
can entangle you very easily. It's in Proverbs as well. It can entangle you. அதாவது உங்களோட காலை சிக்க வச்சு உங்களை தடக்கி விழுத்தும். It can easily do it. இலகுவாய், notice that. நான் நல்லா பண்ணி வச்சுக்கேன். ஹைலைட் இல்லாத. இலகுவாய் சிக்க வைக்கிற பாவத்தையும் அகற்றிவிட்டு நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊட்ட பந்தயத்தை விடாமுயற்சியோடு. ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ரேஸ் மாதிரி. யூனோ ரேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன சில பேர் நல்ல ஃபாஸ்ட்டாக தொடங்குவோம். நீங்கள் நினைப்பீங்க திஸ் ஃபெலோஸ் கோன் பிகம் நம்பர் 1. சில பேர் அவர் பீட் பண்ணி கொண்டு போவார். பார்த்து இந்த கடைசியில் வர நீங்கள் யோசிப்பீங்க ஸ்லோவாக ஓடிக்கொண்டு வருவாங்க. இப்போ he's picking up his pace, he's picking up. கடைசியாக பார்த்தா அவர் கடைசியாக வந்தால் முன்னுக்கு போயிடுவார். முன்னுக்கு போனவன் சில மயங்கி விழுந்துருவார். இடையில பீப்புள் ஓடுறாக்கள் டிஸ்குவாலிஃபைடு. அந்த ஒயிட் லைனில் காலை வைக்கக்கூடாது. சில பேர் ஆக்சிடெண்ட்டாக வச்சுருவாங்க. சிலர் மெட்டாக்கோட போய் மோதுவாங்க. சிலர் மயங்கி விழுந்துருவாங்க. இட்ஸ் அ ரேஸ். நாங்கள் ஓடுறது கிறிஸ்தவன்றது இட்ஸ் அ ரேஸ். இட்ஸ் ரன்னிங் மாதிரி. நாங்கள் ரன்னிங் மேரத்தான் ஓடுற மாதிரி. ஸோ தேவண்ட சமூகத்தில் இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடித்தாதான் எங்களுக்கு ப்ரைஸ் வரும். அது வரைக்கும் நாங்கள் கவனமாக இருக்கணும். இதுக்குள்ள நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். மெயின்லி த டெவல். ஆனால் எங்களுடைய தேவன் டெவலை விட பெரியானவர். உலகத்தில் இருக்கிறவோட உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர்னு பைபிள் சொல்லுது. லெட்ஸ் ப்ரே. பிதாவை இந்த நேரத்துக்கு அவங்கள தெரிவிக்கிறோம். உங்களோட வார்த்தையில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வசனங்களை வாய்ச்சது போல உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயிக்க பிசாசை ஆண்டவரே உங்களோட வார்த்தையை நாங்கள் மனதில் வைக்க உமக்கு உண்மையாக இருக்க இந்த வாசித்த வசனங்களை நாங்கள் பாவித்து பிசாசை ஜெயிக்க எங்களுடைய உலகத்தில் இருக்கிற இக்கட்டான சோதனைகளை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்யும். என்றால் நீர் ஜெயித்தீர், நாங்களும் ஜெயிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் பொறுத்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. தேங்க்யூ. God bless you.